ஹலோ புச்சுக்குட்டி, ஏன் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்னு யோசிக்கிறியா? ஒன்றும் இல்லைடா, இப்போ தான் சாப்பிட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இங்கே ஸ்வீட் இல்லை, அதான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷமா, இங்கே ஒருத்தன் வந்திருக்கான், நான் கூப்பிட்றேன். என்னடா நீ இன்னும் சாகலையா? நீ செத்துருப்பேன், ஆர்ஐபி ஸ்டேட்டஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பேசுவடா, முதல்ல உன்னை கொல்லணும். நான் என்னடா பண்ணேன்? அவள் அப்படியே பேசி கரெக்ட் பண்றப்ப நீ தான்டா கால் பண்ணி கெடுத்த. ஆ, அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், எந்த சீனும் காட்டாமல் கொஞ்சம் டீசெண்டாக பேசுடான்னு. அங்கே ஒரிஜினாலிட்டியை காட்டியிருப்ப, சேட் பண்ணதெல்லாம் நீ இல்லைன்னு கண்டுபிடிச்சிருப்பா. உன் கற்பனையெல்லாம் ஓரங்கடி நான் சொல்றது கேட்குறியா? சொல்லு. அந்த பொண்ணு எனக்கு முன்னாடியே தெரியும்டா. என்னது, அந்த பொண்ணு முன்னாடி தெரியுமா? சென்னையில் உனக்கு தெரிஞ்சதே 2 பொண்ணுங்க தான். ஒன்று என் வீட்டு வேலைக்காரி, இன்னொன்று என் கேர்ள் ஃப்ரெண்டு. வேலைக்கார அக்கா ரொம்ப வருஷமா இங்கே இருக்காங்க. அப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு முன்னாடி தெரியுமா? எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சுடா. சீ மூடு, நீ தான் ஃபோனில் பேசினல. ஃபோனில் பேசின வயசு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வயசு ஒரே மாதிரியா இருந்தது. ஆமால, சரிடா. சரி, யாரு? என் பாஸ் மித்ராடா. இது உன் பாஸ் மித்ராவா? அப்போ உன் பாஸ் கூட டேட் போனியா? என்னடா காலையிலே குஷ்டு வந்துட்டியா என்ன? இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துட்ட? உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்தேன். என்ன வேலையை விட்டு போறியா? இல்லை. வேற என்ன, டேட் ஏதாவது செட் ஆயிடுச்சா? ஐயா, ரூம்ல தான் அப்படி ஒருத்தானா, இங்க நீயுமாடா? ஒருத்தனும் நான் சொல்ல வரதை கேட்க மாட்டீங்களா? நீங்களே தான் நினச்சிக்கோங்கடா. சரி சொல்லு. எனக்கு பிளைண்டட் ஆப்ல மாட்டேந்து வேற யாரும் இல்லடா, நம்ம பாஸ் மித்ரா. என்னது, நம்ம மேடமா? நம்ப முடியலையேடா. எப்படிரா? உனக்கு இப்போ ஷாக் மட்டும் தான் ஆகுது. எனக்கு ஷாக் ஆகி ஷேக்கு ஷிவர் எல்லாம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மேடமா எப்படிரா? எப்படின்னா என்னத்த சொல்லுவேன், பிளைண்டட் ஆப்ல எனக்கு மாட்டேந்து மேடம் தானே, அங்கே போனதுக்கு அப்புறம் தானே எனக்கே தெரியும். மேடம் உன்னை பார்த்து இரிட்டேட் ஆகி இங்கிலீஷ் 2 வார்த்தை அசிங்கமா திட்டு கிளம்பலையா? ஏன்னா யாராவது அப்படி திட்டினா நீ சந்தோஷமா இருப்பல்ல. ஃப்ராங்கா சொன்னா நானும் அதை எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்தது வேற. அங்கே பாரு. This is what happened. இருந்தாலும் நீ என்ன சொன்னாலும் சரி, மேடம் சிரிச்சாங்கன்னு சொன்னதை நம்பவே முடியலடா. நம்மளானா சாவுடா. நீ சொன்னதை நம்புறதுக்கு சாவறதே பெட்ரு. பாரு, மேடமோட பர்சனல் நம்பர் அவங்களே கொடுத்தாங்க. தாரா மேடம் உனக்கு நம்பர் கொடுத்தாங்களா? நீ எவ்வளோ ஸ்பெஷல்ரா. இப்போதான் நம்புறியா? மார்னிங் மெசேஜ் கூட பண்ணான்டா, ரிப்ளே தான் வரல, பிஸியாக இருக்காங்க போல. என்னடா அமிச்ச காட்டு. ஃபார்வர்ட் மெசேஜா? குட் மார்னிங் மெசேஜா? சாப்பிட்டியாவா? ஏன் நிறுத்திட்ட? இந்த போட்டோவை 10 பேருக்கு அனுப்பு, நல்லது நடக்கும். அதெல்லாம் அனுப்ப வேண்டியது தானே? கரெக்ட் இல்ல? நான் கூட யோசிச்சேன்டா, தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் அனுப்புறியா? மேடம்க்கு ஷேர் பண்ணிடுறேன். சீச்சி, நீ அனுப்பிச்ச மெசேஜ் தான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி? 5 ஸ்டார் ஹோட்டல் போய் பழைய சொத்தை ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்டா இப்படி சொல்ற? பின்ன என்னடா, தங்கம் மாதிரி ஒரு பொண்ணு நம்பர் குத்தா பைத்தியக்கார மாதிரி மெசேஜ் அனுப்புற. இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்க டேஸ்டே என்னன்னு தெரியல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அட்ராக்ட் ஆகுறாங்க. நல்ல வேலை மேடம் மெசேஜ் பார்க்கறதுனால தப்பிச்ச. பார்த்துருந்தாங்க இன்னும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. இனிமே நீ மெசேஜ் பண்ணாதடா. உன் ரூம்ல ஏதோ ஒரு ப்ளே பாய் இருக்கான் பாரு, அவனை மெசேஜ் பண்ண சொல்லு, பெட்ரு. சரிடா. டேய், இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்றாதடா ப்ளீஸ். டேய், இதெல்லாம் வெளில சொல்ற விஷயமா? சொன்னா பிரச்சனை ஆயிடாது. அதேதான்டா. இந்த விஷயம் என்னை தாண்டி வெளியே போகாது. தேங்க்ஸ்டா, அவ்வளோதான். ஐயோ, இந்த விஷயத்தை வெளில சொல்லலாம் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கே. அர்ஜென்ட்டாக யார்ட்டியா சொல்லி ஆகணுமே. டேய், சுவாமி நம்ம மேடம் கூட டேட்டிங் போயிருக்கான். யார்ட்டையும் சொல்றாது, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். டேய், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? நம்ம சுவாமி இருக்கான்ல, அவன் மேடம் கூட டேட்டுக்கு போயிருக்கான்டா. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னா, நீ யாருக்கும் சொல்லிக்காத. நான் யார்கிட்டயும் சொல்ல. நீ வேணா மேடம் கிட்ட போய் டேரக்டா சொல்றியா? லூஸ்மைல சொல்லாதானா ஊர் ஃபுல்லா டமார் அடிக்க வேண்டியது. சி டேய் ஷாமே. ஹலோ, அந்த மீட்டிங் என்னாச்சு? ஹலோ டேய் ஹலோ கேக்குதா? ஹலோ, மறுபடியும் இங்க தாண்டி வரணும் நீ வேலை பார்க்கறதுக்கு. அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. அண்ணா மேடம் கூப்பிடுறாங்க. மேடம் கூப்பிடுறாங்களா? தோ வந்துட்டேன். மே ஐ கம் இன்? என்ன மித்ரா கூப்பிட்டியாமே? ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? மேடம் எங்க? நீ தானே மேடம்? நீ ஏன் மேடம் எங்கன்னு கேக்குற? அது இல்ல, பேசும்போது மேடம்னு சொல்லுவியே, அது எங்க? எதுக்கு நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அதெல்லாம் அவசியமா என்ன? நமக்குள்ளனா? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. நம்பர் கூட கொடுத்தியே, மறந்துட்டியா? அதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில. ஆபீஸ் வந்துட்டா நான் உன்னோட பாஸ் அண்ட் நீ என்னோட எம்ப்ளாயி. சரி மித்ரா, சாரி மேடம். தட்ஸ் குட்.
ஆமா எது கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை மேடம். நேத்து நீ நானும் கஃபேல மீட் பண்ணத யார்கிட்டயும் சொல்லல தானே? இல்லை மேடம், யார்கிட்டயும் சொல்ல. ம், யார்கிட்டயும் சொல்லாத. என்ன மேடம் இதெல்லாம் சொல்ற விஷயமா? அப்படியே நான் சொல்லிட்டேனா மேடம் கூட டேட் போறியான்னு பாக்குறவங்களா கலைக்க மாட்டானா? அப்படியா? அததான் நானும் சொல்றேன். உனக்கு டேட்டிங் போக வேற யாருமே கிடைக்கலையான்னு கேட்பாங்க. சோ யார்கிட்டயுமே சொல்லாத. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே. 1 செகண்ட். மேடம் என்ன மெசேஜஸ் அதெல்லாம்? சாமி போட்டோஸ், குழந்தை போட்டோஸ், குட் மார்னிங் ஸ்டேட்டஸஸ். என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்கினியான்னு? நீங்க பாத்துறீங்களா? ப்ளூ டிக் வரலையே, பாக்கலையோன்னு நினைச்சேன். இன்னும் ஊர்நாட்டனாவே இருக்க, மாறவே இல்ல. நான் என்னோட பர்சனல் நம்பர் உனக்கு கொடுத்த காரணம் எனக்கு தோணும் போது உன்கிட்ட பேசுறதுக்கு தான். நீ நினைச்சப்பெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்றதுக்காக கிடையாது. புரிஞ்சுதா? மனசிலாய் மேடம். நேத்து ஒரு ஃபைல் அனுப்பினேனே, கம்ப்ளீட் பண்ணியா? அதென்ன நான் தான் சொன்னேனே நேத்து எனக்கு முக்கியமான வேலைக்கு போயிடுவேன்னு. ஓ, ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொன்னியே, பாத்துட்டியா? அப்படிலாம் இல்லை மேடம். உங்களை பார்க்கறதுக்கு உங்ககிட்டயே பெர்மிஷன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல போனா நீங்களும் பொண்ணு தானே. சோ நீ ஒரு பொண்ணை பார்க்க போறேன்னு சொன்னா அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு உனக்கு பெர்மிஷன் கொடுப்பேன்னு நினைச்ச, அதானே? அதான் மேடம். உன் வாயில இருந்து ஒரு உண்மை கூட வராதா? எல்லாத்துக்கும் போய் தான் சொல்வியா? மேடம் பிளைண்ட் டேட்ல ஒரு பொண்ணு மாடிச்சு, அதை பார்க்கறதுக்கு தான் போறேன்னு பெர்மிஷன் கேட்டா நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா? சரி, இப்போ வேலையை பார். ஓகே மேடம். சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்களை மேடம் கூப்பிடணும். அது இல்ல, நீயும் நானும் டேட் போனதா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லல, யார்கிட்டயும் சொல்லல. நான் எங்க போய் சொல்ல போறேன்? மேடம் மறுபடியும் வேலை கொடுக்குறாங்க. என்ன இப்போ கூட வேலை தராங்களா என்ன? நாங்க ஆபீஸ்க்கு வெளில தான் ஃப்ரெண்ட்ஸா. ஆபீஸ்க்கு உள்ள லவர்ஸா? சொல்றத முழுசா கேளுடா. தொடப்பக்கட்ட எம்ப்ளாயி பாஸா. ஓ, நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, இன்னைக்கு உன் வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். எனக்கே தலைக்கு மேலே வேலை இருக்குது. வேணா நாளைக்கு பண்ணு. டேய் மேடம் இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லியிருக்காடா. விஜய் இருக்கான் பாரு, அவனுக்கு ஃபைல் சென்ட் பண்ணி மேடம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லு, அவனே பண்ணுறான். இப்போ பாரு. அடே விஜய், மெயில் செக் பண்ணிக்கோடா. ஃபைல்ஸ் அனுப்பியிருக்கேன். மேடம் உன்னை பண்ண சொன்னாங்க. என்னது மேடமே பண்ண சொன்னாங்களா? மேடம் எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்களே. நீ மேடமை டேட் பண்ணிட்டா மட்டும் உன் வேலையை நான் செய்யணுமா? அதெல்லாம் முடியாது. உன் வேலை நீ தான் செய்யணும். இல்ல நீ தான் பண்ணணும். நீ தான் பண்ணணும். நீ தான் பண்ணணும். நீ தான் பண்ணணும். நீ தானே பண்ணணும். உன் வேலையை நான் எதுக்கு பண்ணணும்? நீ தான் யார் பண்ணணும். பண்ணணும்? இவன் தான் பண்ணணும். ஐயோ மேடம் நீங்களா? நான் தான் பண்ணணும். சி, என்ன கருமண்டா இது? என் வாழ்க்கை எப்படி இருக்கு? யாராவது வந்து உன் வேலையை நான் பாக்குறேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? இல்லை சுவாமி, உன் வேலையை நான் பார்க்கட்டுமா? ரமேஷ், லஞ்ச் டைம்ல குழம்பு கேட்டா கூட கொடுக்க மாட்டியாடா. இப்போ நான் வாலண்டரியா வர. அது என்ன சுவாமி அப்படி சொல்லிட்ட? நம்ம எல்லாரும் ஒரே ஆஃபீஸ் தானே, நமக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கலாம் எப்படி? உன் டியூனுக்கும் லிரிக்ஸும் சம்பந்தமே இல்லையே. கரெக்டான லிரிக்ஸ் பாடு. அது நீ பாஸ் கூட டேட்டிங் போனல, கொஞ்ச நாள்ல நீயே பாஸ் ஆயிடுவ. ஓ, அது அப்ப நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ பண்ண ஹெல்ப் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு salary ஹைக் பண்ணா தானே? ஆமாம் பாஸ், ஆமாம் பாஸ். ஓ, அதுக்குள்ள பாஸ். சரிடா, உன் பிளேஸ்ல போய் உட்காரு. மெயில் அனுப்பிடுறேன். அந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிரு. ஓகே பாஸ். ஏண்டா தங்க குட்டி, ஆஃபீஸ் ஃபுல்லாக டமார் அடிச்சிட்டியா? அப்படின்னா அப்படி எதுவும் இல்லைடா. அது வந்து மண்டை வெடிக்கிற விஷயத்த மனசில் இறக்கி வச்சா மனசு வச்சிருன்னு இந்த நாய் ஒருத்தங்கிட்ட தானே சொன்னேன். யார்ட்டையும் சொல்லாதன்னு கூட சொன்னேன். ஆனால் இப்படி ஆஃபீஸ் ஃபுல்லாக ஹாட் நியூஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. நியூஸ் இல்லடா, பெரிய நியூசன்ஸ் இது. மேடம் உள்ள சொன்னா வேற யார்கிட்டயும் இதை சொல்லாதன்னு. ஓ, உள்ள உட்காந்துருக்க அவளுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கேன், என் மூஞ்ச உள்ள தள்ளுவாடா. அப்படிலாம் எதுவும் ஆகாதுடா. ஒரு நிமிஷம் இரு. டேய் எம்மு வந்துருச்சா? என்னடா பண்றீங்க இங்க? மேடமுக்கு உனக்கும் ஃப்ரேம்ஸ் போட்டு பார்த்துருந்தோம். எம்மு வந்திருக்கு. எம்முனா மேரேஜ். அப்படின்னா இந்த ஆஃபீஸோட ஃபியூச்சர் பாஸ் நீ தான். கங்க்ராட்ஸ் மாமா. அரைச்சி வாய முடுங்களா, கை சரிக்கலாம். டேய், ஏதோ ஒரு அவசரத்துல மேடம் கூட டேட் போயிட்டா இஷ்டத்துக்கு பேசுவீங்களாடா? இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கேன், என் தோலை வச்சு பேக் தச்சு மாட்டிப்பாடா. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துடுங்கடா ப்ளீஸ்டா. டேய் நாங்கள் வெறும் ஃப்ரேம்ஸ் தான்டா போட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிரசாத் நம்ம பேட்ச் நேமே மாற்றிட்டான். டேட் வித் பாஸ் அப்படின்னு மாற்றிட்டான்டா. நல்ல விஷயம்டா. இதே ஸ்பீட்ல சுவாமி டேட்டிங் வித் பாஸ்னு ஆஃபீஸை சுற்றி பூசிங்க ஓடைங்கடா திஷ்டிகளையும். டேய் இந்த ஐடியா நல்லா இருக்குடா. ஓகே, நம்ம ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு பேனர் கட்டிடலாம். டேட் வித் பாஸ் அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. பப்ளிசிட்டி லெவல் பீக்ல இருக்கணும்டா. டேய் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இந்த விஷயத்தை இங்கேயே விடுங்கடா. வேணா சண்டே உங்களுக்குலாம் பார்ட்டி வைக்கிறேன். எவ்வளோ வேணா குடிங்க, எவ்வளோ வேணா சாப்பிடுங்கடா. ஆனால் இந்த விஷயத்த மட்டும் இங்கேயே விட்டுருங்கடா ப்ளீஸ்டா.
நீ சரக்கு வாங்கி தரேன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது மச்சான். Please, சரி பொழைச்சு போ. ப்ளீஸ். ஆ? ஓகே. போட்டும் விட்றா, போயிட்டு போகுது. 10,000 தானே. அவன் வாய மூட்டல, அது போதும். பார்ட்டி வைக்க போறதே உன் காசுல தான். தலை வெடிச்சிடும்னு வெளில சொன்னல, அதுக்கு ஈக்குவலா பில்லியன் கட்டுரு பரதேசி. டேய் டென்ஷன்ல தலைலாம் வலிக்குதுடா, வா டீ குடிக்கலாம். சரி போவோம். அண்ணா சுவாமி நீங்க தானே? நான் தான். நீ யாரு? ஆளை பார்க்கும் போதே நினைச்சேனே கண்டிப்பா அது நீங்களா தான் இருக்கும். என்ன விஷயம்? நான் பக்கத்து ஆஃபீஸ் அண்ணா. அதுக்கு நீங்க உங்க பாஸை கரெக்ட் பண்ணி டேட் கூட்டு போனதா கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ் பண்றதுக்கு தான் வந்தேண்ணா. மாஸ்னா நீங்க இப்படி ஒரு டேலண்டட் ஃபெலோவை எங்கேயும் பார்த்தது இல்லைண்ணா. எங்க ஆஃபீஸில் கூட உங்க மேடம் மாதிரி ஒருத்தர் இருக்கானா. ஆனால் உங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டெரர் பீஸை கொஞ்சம் சாந்தமாக மாற்றினீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோண்ணா. டேய் இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இவன் இங்க இருந்தான், லெஃப்ட் சைடுல இருக்க ஆஃபீஸ் போக மாட்டான், ரைட் சைடுல இருக்க ஹாஸ்பிட்டல் தான் போவான். தயவு செஞ்சு அவனை துரத்தி விடு ப்ளீஸ். வாடா அண்ணா, வாடா. மறந்துடாதீங்கண்ணா வேலை இருக்கு, ப்ளீஸ்ண்ணா வா. மறந்துடாதீங்க. போடா. டேய் இந்த விஷயம் இந்த ஆஃபீஸை தாண்டி வெளிலலாம் தெரிஞ்சுக்கடா. பக்கத்து ஆஃபீஸ்காரங்களாம் தெரிஞ்சுக்கனா கண்டிப்பா மேடம்க்கு தெரிஞ்சுக்கோண்டா. அண்ணா, மேடம் கூப்பிட்றாங்க. எதுக்கு? ஏதோ தெரியலண்ணா, ரொம்ப சீரியஸாண்ணா. டேய் நான் போனதுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறா, சேர்த்துட்டேன்னு.